கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆன்மீக குறிப்புகள் இந்த பகுதியில் நம்ம நிறைய ஆன்மீக குறிப்புகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஒரு அருமையான விஷயம் என்னென்னா, நம்முடைய நட்சத்திரத்திற்கு உரிய கடவுள் யார்? அதாவது உலகத்தில் பிறந்த அத்தனை பேருமே இந்த 12 ராசிக்குள்ளே தான் இருப்பாங்க. 9 கிரகங்களின் ஆளுமைக்குள்ளே தான் இருப்பாங்க. 27 நட்சத்திரத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. அப்படி 27 நட்சத்திரத்துக்குள்ளே பிறந்தவங்க அவர்களுக்கு பிடித்த கடவுளை வணங்குவார்கள். ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒரு நட்சத்திரத்திற்கும் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் நம்ம இப்போ இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உரிய கடவுளர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அஷ்டபுஜ துர்காதேவியை வணங்க வேண்டும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்க வேண்டும். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிவபெருமானை வணங்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நடராஜ பெருமானை வணங்க வேண்டும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீராமரை வணங்க வேண்டும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ ஆதிசேஷனை வணங்க வேண்டும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ சூரிய பகவானை வணங்க வேண்டும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ ஆண்டாள் தேவியை வணங்க வேண்டும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகாலட்சுமி தேவியை வணங்க வேண்டும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ காயத்ரி தேவியை வணங்க வேண்டும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை வணங்க வேண்டும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியை வணங்க வேண்டும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரை வணங்க வேண்டும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ வராக பெருமாளை வணங்க வேண்டும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரரை வணங்க வேண்டும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ விநாயக பெருமானை வணங்க வேண்டும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ ஹயக்ரீவரை வணங்க வேண்டும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ அனந்தசயன பெருமாளை வணங்க வேண்டும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிவபெருமானை வணங்க வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிவபெருமானை வணங்க வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகா ஈஸ்வரனை வணங்க வேண்டும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ அரங்கநாத பெருமாளை வணங்க வேண்டும். இந்த சார்ட்டில் கொடுத்தா மாதிரி அந்தந்த கடவுளை வணங்கி உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கேட்டு பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்திமயம்.